ஓசூர் அருகே குடியிருப்புக்குள் புகுந்து கொள்ளையடிக்க முயன்ற முகமூடி கொள்ளையர்களின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளது. அர்த்தராத்திரியில் வந்து அச்சுறுத்தும் கொள்ளையர்களின் பின்னணி என்ன? ஓசூர் மத்தம் அக்ரகாரம் பகுதியில் உள்ள குடியிருப்புக்குள் முகமூடி அணிந்த கொள்ளையர்கள் 4 பேர் சம்பவத்தன்று சுவர் ஏறி குதித்து உள்ளே நுழைந்தனர். குடியிருப்பு பகுதியில் சத்தமில்லாமல் சுற்றித் திரிந்து அங்குள்ள ஒவ்வொரு வீடாக நோட்டமிட்டு கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட முயன்றனர். ஆட்கள் இருக்கும் வீட்டை விட்டுவிட்டு பூட்டி கிடந்த ஒரு வீட்டை டார்கெட் வைத்து இரும்பு கேட்டை உடைத்து கதவையும் உடைத்து வீட்டிற்குள் சென்று திருட முயன்றுள்ளனர். ஆனால் வீட்டிற்குள் விலை உயர்ந்த பொருட்கள் இல்லாததால் தோல்வியுடன் திரும்பினர். பின்னர் அங்கிருந்து புறப்பட்டவர்கள் மற்றொரு வீட்டில் புகுந்து திருட முயன்றபோது எதிர் வீட்டில் வளர்க்கப்பட்ட நாய் நீண்ட நேரம் குரைத்ததால் இதே குடியிருப்பைச் சேர்ந்தவர்கள் லைட்டை போட்டு உஷாராகினர். இதனால் முகமூடி கொள்ளையர்கள் அங்கிருந்து யார் கையிலும் சிக்காமல் தப்பித்துள்ளனர். மறுநாள் விடிந்ததும் ஏரியாவிற்குள் சிலர் வந்து சென்றதை உணர்ந்த மக்கள் சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்ய மர்ம நபர்களின் நடமாட்டம் தெளிவாக பதிவாகி இருந்தது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த மக்கள் ஓசூர் மத்திகிரி காவல் நிலையத்தில் புகார் அளிக்க போலீசார் வழக்கு பதிந்து மர்ம நபர்கள் யார், எங்கிருந்து வந்தவர்கள் என்ற விசாரணையை தொடங்கினர். சம்பவ வீட்டில் கைதான கைரேகை பதிவுகளை சேகரித்து குற்றவாளிகளை பிடிக்க தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தியுள்ளனர். அதில் ராத்திரி ராபர்ஸ் சிக்கினால் மட்டுமே அவர்களின் முழுமையான பின்னணியும் வெட்ட வெளிச்சமாகும்.